அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் மிக மிக முக்கியமான சில தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 965 ரூபாய் 65 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 270 ரூபாய் 896 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 270 ரூபாய் 48 இலங்கைக்கு 964 ரூபாய் 32 உள்ளது. ஜெமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே மாதிரி கட்டணம் பார்த்தீங்கன்னா 1.25 தினார் தான் அறவிடுறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சா கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்தணும். இதை மறக்காமல் ஞாபகத்தில் கொள்ளுங்கள். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சுகளில் இப்போதைய நாட்களில் 900 ஃபீல்ஸ், 750 ஃபீல்ஸ், 500 ஃபீல்ஸ், 250 ஃபீல்ஸ், ஒரு தினார் போன்ற வெவ்வேறு கட்டணங்கள் அறவிடுறாங்க. அதே போல் யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள், குறிப்பாக ஃபர்வானியா, ஹவாலி, ஃபேஹில், அதே போல் ஜஹரா, இது போன்ற பகுதிகளில் வெறும் 900 ஃபீல்ஸ் மட்டும்தான் கட்டணமாக அறவிட்டுருந்தாங்க. அதே போல் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க. அதே போல் இலங்கையை பொறுத்த வரையில் ஒரு சில குறிப்பிட்ட எக்ஸ்சேஞ்சுகளில் மட்டுமே தான் 970 ரூபாயிலேருந்து 972 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. முடிந்த வரைக்கும் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணங்களை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை ஓட்டுநர்கள் பெற்றுக் கொடுங்க. இறைவன் உங்களுக்கும் அருள் புரிவான். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 231 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 103 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 900 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 22 தினார் 975 ஃபீல்ஸ். குவைத்துடைய தங்க விலை படிப்படியாக குறைஞ்சி வருது. அதுவும் குறிப்பாக 22 கேரட் தங்கம் நேற்றைய விலை விட மறுபடியும் 100 ஃபீல்ஸால் குறைஞ்சிருக்குது. அப்படியே படிப்படியாக ஒரு 18 தினார், ஒரு 17 தினார் வரைக்கும் போகுமா இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம். எதிர்வரும் நாட்களில் மசகு எண்ணெயின் விலை தற்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து போகுது. எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகரிச்சுச்சுன்னா நிச்சயமாக தங்க விலை குறையும். விடிய காலையில் எனக்கு கிடைச்ச வாய்ஸ் மெசேஜ் ரொம்ப கவலையான மெசேஜ். අකාම නැති පාස්පෝර්ට් තියෙන කිසිම කෙනෙක්ට දජිස් එකට යන්න එපා කියන්න. ඔක්කොම එතනින් තියාගන්නවා. එවන්නේ ෆින්ගර්. මාව දැන් ෆින්ගර්. මගේ නෝනා ෆින්ගර්. ඔක්කොම ෆින්ගර්. அக்காம இல்லாமல் பாஸ்போர்ட் மட்டும் இருந்து சீல் வைக்க போன ஒரு சிலரையும் தஜீஜில் பிடிச்சி உள்ளே வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஏர்போர்ட்டில் இருந்தும் ஒரு சிலரை பிடிச்சி கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 85 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. பொது மன்னிப்பு மூலம் நாட்டுக்கு போக போனவங்க. என்ன நடந்துச்சு இதை பற்றின தெளிவான தகவல் ஒன்று வீடியோட கடைசியில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நேற்றைய தினம் தெரிவிச்சிருந்தேன், இந்த ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்திருக்கிறவங்க இந்த பேப்பர் இல்லாமல் போனீங்கன்னா திருப்பி அனுப்புகிறாங்க அப்படின்னு. இதில் லாஜிக்கான விடயம் என்னென்னா, எல்லாருக்குமே இந்த பாதிப்பு இல்லை. இதில் தூதரகத்தால் பேர் லிஸ்ட் பாஸ்போர்ட்டுடைய பேர் லிஸ்ட்டும் உங்களுடைய பதிவு எண்ணும் ஃபேஸ்புக்கில் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் கலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் இந்த மாதிரியான ஒரு சீட்டை நீங்கள் எடுத்து பிரிண்ட் பண்ணி ஒரு தினார் கொடுத்து அதை நீங்கள் அதிகாரிகள் கையில் ஒப்படைச்சிட்டிங்க. ஒயிட் பாஸ்போர்ட் எடுக்கும்போது அதில் சீல் வச்சுட்டாங்க, ஆனால் அந்த பேப்பரை அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அதை அவங்க சிஸ்டமில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அதே பேப்பர் உங்கள் கையில் இருக்குனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, ஒரு சிலர் தன்னுடைய மாமாவை சரி பாபா சரி உள்ள போலீஸில் இருக்கிறாரு, பெரியவராக இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் சீல் அடித்து எடுத்திருப்பீங்க. ஒருவேளை அந்த மாதிரி சீல் அடிச்சிருந்தா ஒருவேளை அது சிஸ்டமில் அப்டேட் ஆகி இருக்காது. அந்த மாதிரியான சூழல் வரும்போது
சிஸ்டமில் அப்டேட் இல்லாததால் உங்களை திருப்பி அனுப்ப வாய்ப்பு இருக்குது. மற்றும்படி தூதரகத்தால் உங்களுக்கு எல்லாமே ஓகே பண்ணி கொடுத்துருந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த டிக்கெட் போட்டிருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த பேப்பரை நீங்கள் ஒரு தினார் கட்டி பிரிண்ட் எடுத்து அதை அதிகாரிகள் கையில் ஒப்படைச்சிட்டிங்க, ஒயிட் பாஸ்போர்ட்டில் அவங்க சீல் வைக்கும்போது அதை எடுத்துட்டாங்கன்னாலும் பிரச்சனை இல்லை. அதே பேப்பர் உங்கள் கையில் இருக்குனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் இப்போ சொன்ன மாதிரி யாராவது சீல் மட்டும் வச்சு எடுத்து அந்த சிஸ்டமில் அது அப்டேட் ஆகாத பட்சத்தில் தான் பிரச்சனை. குவைத்துடைய மழை நேற்று இரவு உம்முல் ஹைமானில் ஆரம்பம். நேற்றைய தினம் இரவு சகோதரர் அனுப்பியிருந்தார் உம்முல் ஹைமானில் மழை ஆரம்பமாகியதா. அதே மாதிரி ஒரு சில பகுதிகள் பார்த்திங்கன்னா லேசான மழை துளி இருந்துச்சு. பெரும்பாலும் இன்றைய நாள் காலநிலை கொஞ்சம் சிறிதளவு மாற்றமாக தான் இருக்கும். வண்டிகள் யாரும் கழுகாதீங்க, இன்றைய நாள் அப்படியே விட்டுருங்க. நாளைய தினம் வண்டி கழுகலாம். ஏன்னா இன்றைக்கு எப்படியுமே ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யும் அப்படின்னு தான் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய நாட்டம் இருந்தால். அதே போல் ஓமான், துபாய், சவுதி அரேபியா தொடர்ந்தும் நேற்றைய தினம் மே மாதம் 5ஆம் தேதி மறுபடியும் மழை ஆரம்பித்துள்ளது. பாலைவனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ஆறு குளம் கடல் போல காட்சி அளிக்குது. எல்லாம் வல்ல இறைவன் இயற்கை அனர்த்தங்கள்லேருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க பிரார்த்திப்போம். ما شاء الله. شوف الوادي كيف مسوي، شوف الامطار عليه مد النظر، عليه مد النظر ما شاء الله. الصحراء كلها ماي، بحيره مسوي بحيره شوف ما شاء الله، تقول نهر عليه مد بصرك مره. الماي عليه مد بصرك، عليه مد البصر مره ما شاء الله. كان جميل صراحه. هذه الصحراء شوف هذا الجانب الثاني بعد نفس الشيء كذلك، لكن هني قليل نعم عليه مد النظر لكنه قليل. لكن هني شوف ما شاء الله، شوف تقول شاطئ بحر ما شاء الله. شوف عليه مد النظر، يعني الماء مني عليه منبع اللودية منك جاي كله متجمع هني أي نهاية اللودية. ஆனால் இன்னும் ஒரு ஆபத்தான சூழல் குவைத்துடைய அப்தலி பகுதி மற்றும் உம்முல் ஹைமான், வஃப்ரா பகுதிகளில் காட்சிகள் சில விஷப்பாம்புகள், விஷத்தேள்கள் அதிக புழக்கத்தில் தற்போது காணப்படுகின்றது. இந்த பழைய பொருட்கள், தகடுகள் அல்லது பலகைகள், இந்த மாதிரி குறிப்பாக இந்த வஃப்ரா பகுதி, பாலைவன பகுதிகளில், ஜஹரா பகுதி, உம்முல் ஹைமான், வஃப்ரா, சபஹலாமெட் இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த பழைய பொருட்கள் வெளியில் அந்த பலகைகளோ இல்லை ஏதாவது அடுக்கி வச்சுருந்தாங்கன்னா அதுகளை எடுக்கும்போதோ கொஞ்சம் கவனம். ஏன்னா இந்த நாட்கள் சூடாக இருக்கிறதால அதிகமாக கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த தேள், பாம்புகள் நிறையவே உயிர் வாழும். அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம், கருப்பு நிற கொடிய விஷமுடைய பாம்புகளும் தற்போது அரபு நாடுகளில் புழக்கத்தில் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க, இந்த பாலைவன பகுதிகளில் இருக்கிறவங்க குறிப்பாக. பிஸ்மில்லாஹிர் ரஹீம். اليوم حاجة عجيبة جدا. الثعبان الأسود كما تشاهدون، وكذلك الصل الأسود، تخيل يجتمعون في وقت واحد. لاحظوا فرق بينهم الآن. الصل كيف طريقة مشيه يختلف بشكل كبير جدا. شوفوا كيف دفاعه وكيف هجومه، شيء عجيب جدا، يدافع عن نفسه بالهجوم. لكن لاحظوا هنا الثعبان الأسود طريقته مختلفة تماما. شفتوا كيف يتكور على نفسه بهذا الشكل، يحمي رأسه. அடுத்ததா இன்னொரு மிக முக்கியமான செய்தி,
தவளை தன் வாயாலே கெடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நேற்றைய தினம் ஒரு சகோதரிக்கு நடந்த சம்பவம். எக்காமா இல்லாத ஒருத்தர் தூதரகத்தில் போய் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட் வந்திருக்குது. ஒயிட் பாஸ்போர்ட்டையும் எடுத்து கையோட டிக்கெட்டையும் போட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு 4-5 வருடமாக ஒரே வீட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. அந்த வீட்டில் ஒரு நோயாளியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு இவங்க போனதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதோ என்னுடைய ஒயிட் பாஸ்போர்ட், இதோ என்னுடைய டிக்கெட், இத்தனாம் தேதி நான் நாட்டுக்கு போகிறேன் இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதோடைய கையில் இருந்த டிக்கெட், ஒயிட் பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே பறித்து வச்சுட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக லாக் பண்ணி இவங்களையும் வந்து எங்கேயும் வெளியே போக முடியாத மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாம் போக முடியாது, நீ சுகம் இல்லாமல் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, எங்களுடைய அந்த பணிப்பெண் ஒருத்தர் வரணும், அவங்க வந்த பிறகு நீங்கள் போங்க, அது 1 மாதமோ 2 மாதமோ அதுக்கு பிறகு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க. பொது மன்னிப்பு 6ஆம் மாதம் 17ஆம் தேதியோட முடியுது அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ஒரு ஆள் இங்கே வந்த பிறகு தான் போகணும் அப்படின்னு பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அக்காமா இல்லாமல் சில வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, ஏற்கனவே இந்த மோக்கத்காரங்களால் பிரச்சனை, சில வீடுகளில் இன்றைக்கு வரைக்கும் பதிவு செய்யக்கூட போக விடாமல் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அது போதாதுன்னு இந்த மாதிரியும் பிரச்சனைகள். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் நாட்டுக்கு போகிறத பற்றி இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அக்காமா இல்லாமல் இருக்கிறீங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்புமே இல்லை, உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. வேலை செய்கிறீங்க, சம்பளம் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகிறதில்ல. நீங்கள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த வாக்கிலேயே வெளியாகி போனாலும் அவங்களால கேஸ் கூட போட முடியாது. ஏன்னா அக்காமா இல்லாமல் வச்சுருந்தது காரணத்துக்காக அவங்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் பண்ணப்படும். அதால் அவங்க கேஸ் கூட போட முடியாது. அதே மாதிரி நீங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது நடந்தாலும் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இருக்காது. அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக அக்காமா இல்லாமல் இருக்கிறவங்க, என்னைக்கு டிக்கெட் போட்டிங்களோ அன்னைக்கு கடைசியாக நீங்கள் ஃப்ளைட் ஏறுறதுக்கு ரெடி ஆகிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது வரைக்கும் தயவு செய்து சீக்கிரட்டாகவே வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த சகோதரிக்கு நடந்தது தான் உங்களுக்கும். இந்த சகோதரியை மீட்டெடுக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் இலங்கை தூதரகம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி இதை பற்றி தெரிவித்தவங்களுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்ன செய்யணும் அப்படின்னு. நாட்டில் இலங்கை தூதரகத்துக்கு தெரிவிக்கணும், அதே மாதிரி நாட்டில் ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கும் அறிவிக்கணும், இந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு உடனே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் நேற்று எனக்கு இந்த நியூஸ், எனக்கு நான் முன்னாடி உங்களுக்கு இப்போ போட்ட வாய்ஸ் கார்டு போனவங்களை பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு, அந்த வாய்ஸ் கார்டு வாரத்துக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு சிங்கள சகோதரி எனக்கு ஒரு வாய்ஸ் கார்டு அனுப்புகிறாங்க. අයි කොහමද යාට මම නම් අද යනවා දැන් මේ ෆ්ලයිට් එකේ ඉන්නේ හරි අයියා පරිස්සමෙන් සතුටින් ඉන්න පිටසන්නයි. இவங்களும் அக்காமா இல்லாத ஒருத்தர் தான். ஐயா நான் வந்து நாட்டுக்கு போகிறேன், நான் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னாங்க. අයියේ අකාම නැති පාස්පෝර්ට් තියෙන කිසිම කෙනෙක්ට දදීස් එකට යන්න එපා කියන්න. ඔක්කොම එතනින් තියාගන්නවා. එවන්නේ ෆින්ගර්, මාව දැන් ෆින්ගර්, මගේ නෝනා ෆින්ගර්, ඔක්කොම ෆින්ගර්. අර ගිහලා මගේ පේපර් එවන්නම්කෝ, අරබියෙන් ඔක්කොම තියෙනවා ට්‍රාන්ස්ලේට් කරලා බලන්නකෝ. මගේ තියෙන්නේ මිසින් කියලා විතරයි. හොඳද? කිසිම කම්ප්ලේන් එකක් නැහැ මට. වෙන මේ කිසිම කෙනෙක් දදීස් එකට යවන්න එපා, එච්චරයි. දදීස් එකට යවුවා කියන්නේ ඒ කට්ටිය අල්ල ගන්නවා. දැන් ඒ වෙලෙම තියා ගන්නවා, ඒ වෙලෙම අරන් එනවා මේ මෙතන මොකේද දව්වාර දාන එකට. දව්වාර දාන එකෙන් දවස් 3ක් තියෙන 3ක් හෝ 4ක් තියෙනවා සමහර විට පාස්පෝර්ට් එකේ තියෙන හින්දා. පාස්පෝර්ට් එකේ තියෙන හින්දා දවස් 3ක් හෝ 4ක් කියලා මේ කෙලින්ම දැන් අද මාව එවුවා මෙහාට. ලංකාවේ කොල්ලෝ ඉන්නවා අයියේ වයිට් පාස්පෝර්ට් එකෙන් කිසිම කේස් එකක් නැතිව මේ තමිල් මුස්ලිම් කොල්ලෝ මේ කිසිම කේස් එකක් නැහැ, මිසින් විතරයි මේ ඒ වලට අරන් ඇවිල්ලා එයාපෝට් එකෙන් අරන් එනවා මිසින් කියලා. තියෙන කට්ටිය එයාපෝට් එකෙන් අරන් ඇවිල්ලා මේ මෙහෙ දානවා. ඒක මට හිතා ගන්න බෑ මොකක්ද උනේ කියලා. එහෙම වෙනවද මේ අයියේ වෙනම එයාපෝට් පාස්පෝර්ට් තියෙන කට්ටිය ඉන්නාස් විතරක් තියෙන කට්ටිය අරන් එනවා මේ එයාපෝට් එකෙන් මෙහාට මේ අරන් ඇවිල්ලා දවස් 3ක් 4ක් තියලා ෆින්ගර් තියලා යවනවා. මේ ඇත්ත කතා. මම දැන් ඉන්නේ මේ ෆින්ගර් තියන්න ෆෝන් එකේ. ෆෝන් එක දුන්න වෙලාව තමයි මම ඔයාලට මැසේජ් දැම්මේ. ඔයාගේ යාළුවෝ ගොඩාක් ඉන්නවා. ඒක කොල්ල 10ක් 15ක් ඉන්නවා. තමිල් කොල්ල, මුස්ලිම් කොල්ල. ඔයාට කියන්න කිව්වා කියපු ගාම මේ දෙයක් තියෙනවා කියන්න කියලා ඔයාට කෝල් කරා. ලංකාවේ මෙතෙන් දෙන වයිස්
වයිට් පාස්පෝර්ට් එකක් ගෙනවා එයාපෝට් එකෙන් මේ එකන් ඇවිල්ලා ජේල් දානවා මං හිටියේ දවස් 4ක් දවවර දාන්නේ ඉඳලා දැන් ගෙනාවා මේ සාපර ජේල් එකට සාපර ජේල් කියලා කිව්වා දැන් ෆින්ගර් තියන්න පොලිමේ ඉන්නවා මෙතන ඉන්න හැම එක්කෙනාම එහෙමයි කානූන් එකක් නෙමෙයි මේ කට්ටිය කිසිම අවුලක් නැහැ ඉන්නාස් විතරයි තියෙන්නේ මම මාත් එක්ක 48ක් ආවා යාළු කට්ටියක් ඉන්නවා 40ක් විතර ඒ ඔක්කොම කානූන් එකේ යන්න ගියපු කට්ටිය කිසිම කේස් එකක් නැති කට්ටිය මං ඇවිල්ලා අවුරුදු 5කින් අයියේ බැන්නේ වැඩපොලේ අවුරුදු 5ක් මට අකව තිබ්බා පැන්නෙත් නැහැ කියලා ඇවිල්ලා දැන් එම්බැසියෙන් චෙක් කරලා පාස්පෝර්ට් එක කිව්වා මේ කිසි අවුලක් නැහැ යන්න කියලා ඔයාලට මොකුත් වෙන්නේ නැහැ කියලා ඒ වුණාට දැන් ඔය උනේ එම්බැසිය උත් කරන්නේ බොරුව එම්බැසියේ ඉන්නවා පොලිසිය කොල්ලෝ 10ක් 12ක් විතර ඉන්නවා තමිල් කොල්ලෝ මුස්ලිම් කොල්ලෝ එම්බැසි එක අදත් ගියේ නැහැ හැම එම්බැසියකින්ම එනවා අපේ යන්නේ කිසිම කෙනෙක් නැහැ අයියේ ඔක්කොම කවුරුවත් නැහැ ලොකු කම්ප්ලේන්ට් එකක් තියෙන කිසිම කෙනෙක් නැහැ මම දැන් මේ සාපර ජේල් එකේ ඉන්නේ සද්ද වැඩි මෙතන තාම මේ කාමරයකට දාලා තියෙනවා කණ්ඩක් නැහැ මොණ්ඩක් නැහැ මුකුත් නැහැ පැය ගාන කිසිම කම්ප්ලේන්ට් එකක් නැති කට්ටිය ඉන්නේ මේ ඒ වුණාට ඔක්කොම පිංග මේ කට්ටිය කරන්නේ මොනවද කට්ටියක් යවනවා ෆින්ගර් නැතුව මොකුත් නැතුව අපව වෙන්න පුළුවන් විදිහට භාගයක් ෆින්ගර් තියලා යවනවා ඒක තමයි කරන්නේ මේ අපේ ලංකාවේ කට්ටිය මේ දවර දාන්න එකේ ඉන්නවා තාම කොල්ල 10ක් එම්බැසියෙන්වත් තාම ගියේ නැහැ එකපාරයි ගිහිල්ලා තියෙන්නේ මගේ පොත තියෙන ඉන්න මාව දවස් 3 එළියට දැම්ම සාපර ජේලේ දැම්මා சிங்கள மொழி தெரிஞ்சவங்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க கேட்டுக்கோங்க இதில் 2-3 பேர் வந்து பார்த்திங்கன்னா தஜீஜுக்கு பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க சீல் வைக்கிறதுக்காக கேஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு சிலர் போயிருக்காங்க போனவங்களை பிடிச்சு வச்சுட்டாங்க அதே மாதிரி ஏர்போர்ட்டில் இருந்தும் ஒயிட் பாஸ்போர்ட்டோட நிறைய பேரை பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க இதில் ஒரு பக்கம் இது சம்மந்தமாக நான் நேற்றைய தினம் ஃபுல்லாகவே அலசி ஆராய்ஞ்சேன் இப்போ இந்த நியூஸ் போடுற நேரம் பார்த்திங்கன்னா 3:40 அந்த அளவு லேட் ஆகிடுச்சு இது சம்மந்தமாக நிச்சயமாக உண்மையான தகவல்களை தேடி கண்டறியணும் அப்படின்றதால இதில் 2-3 ட்விஸ்ட் இருக்குது இந்த காணூன் வாரத்துக்கு முன்னாடியே நான் இந்த காணூனை பற்றி தகவல் போடும்போது நான் ஒரு செய்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தால் நான் சொல்லியிருப்பேன் விசிட் வீசாவில் இந்த நாட்டுக்குள்ளே வந்தவங்களுக்கு ஒருபோதும் மன்னிப்பே கிடையாது அப்படின்னு விசிட் வீசாவில் வந்து இந்த நாட்டுக்குள்ளே தொழில் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஃபிங்கர் தான் அடுத்ததாக உங்களுடைய கஃபீல் அவங்களுடைய இப்போ உங்களுக்கே தெரியும் நாங்கள்லாம் மாம மச்சான் ஆளுக்கு ஒரு உம்மாவை போட்டாச்சு ஒரு சலாத்தை போட்டாச்சு விஷயத்தை சொன்னாச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறமா வேலையெல்லாம் அவங்க பக்கமே சாதகமாக நடக்கும் இந்த மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்கள் இருக்குது உங்கள் பழைய கஃபீல் உங்கள் மேலே கோபத்தில் இனிமே இவர் இந்த நாட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணி கேஸ் போட்டால் உங்களால் இந்த நாட்டுக்கு வர முடியாது. அதே மாதிரி விசிட் வீசாவில் இந்த நாட்டுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா உங்களாலையும் ஃபிங்கர் வைத்து தான் போக முடியும், இந்த நாட்டுக்குள்ளே வர முடியாது. அதே போல் போலியான ஏஜெண்டுகள், அதே மாதிரி போலியான வீசாக்கள் மூலம் இந்த நாட்டுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா உங்களாலையும் நீங்கள் இந்த நாட்டுக்குள்ளே இனிமேல் வேலை செய்ய முடியாது. அதே மாதிரி உங்களால் ஃபிங்கர் இல்லாமல் போக முடியாது, ஃபிங்கர் வச்சு தான் போகணும். ஆனால் இந்த நாட்டில் இருந்து ஃபிங்கர் வச்சு போகிறவங்க கிரிமினல் கேஸ் இல்லாத பட்சத்தில் வேறு அரபு நாடுகளுக்கு போகலாம். போதைப் பொருட்களோ அல்லது மதுபானம், திருட்டு, பெரிய அளவான குற்றங்கள் செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வேறு அரபு நாடுகளுக்கும் போகிறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் மற்றவர்களுக்கு சவுதி அரேபியாவிலேருந்து மற்ற எல்லா நாடுகளுக்குமே போகலாம். குறிப்பாக இந்த இன்ஹாஸ்ன்ற கேஸ் இருந்தால். இன்ஹாஸ் சாதாரணமாக அந்த சகோதரர் சொல்கிறாரு, இப்போ இந்த ஜெயிலில் இருக்கிற முக்கியமான ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய தமிழ் பேசக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறதா சொல்கிறாரு, ஆனால் அவங்களால பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அதனால் இவர்கிட்ட சொல்லி அந்த வாய்ஸை போட வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்ஹாஷ் ஆனவங்க தான், வேறு எந்த ஒரு கேஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று கஃபீலோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா இவங்க மேலே வேறு ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கணும். இதை யாருமே
هذا مو كلام جذاب، هذا نفر ترس فويس، أنا يعطيك خبر، بس هذا مو مشكلة. ليش؟ هذا داخل الكويت حكومة يقول هذا قانون بدون بلوك بدون مخالفات، انت يقدر روح مرة تانية يقدر يرجع. هذا القانون، هذا الوزير يقول، يعني ناس كم نفر يقول في مشكل، يعني حق هو في مشكل، مو كل نفرات. என்னடா திடீர்னு அரபியில் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? இதை வச்சு யாராவது நம்மளுக்கு கொக்கி போட பார்க்கலாம் இல்லையா? அதால் கொஞ்சம் அலர்ட்டாகவே இருக்கணும். ஏன்னா இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறது வந்து தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதில் போகிறவங்களுக்கு யாருக்குமே பிளாக் இல்லை, யாருக்குமே முக்காலஃபா இல்லை, நீங்கள் தாராளமாக இந்த நாட்டை விட்டு போகலாம், மறுபடியும் இந்த கானூன் மூலம் திரும்பி நீங்கள் வரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு காலமும் பொய்யாக போகிறதில்லை, அப்படி பொய் சொல்லவும் மாட்டாங்க. அதுவும் பப்ளிக்காக சோஷியல் மீடியாக்களில் ஒரு பத்திரிகை நிறுவனத்துக்கு முன்னாடி நிருபருக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கும்போது அமைச்சர் சொன்னது ஒரு காலமும் பொய்யாக்க மாட்டாங்க. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, அமைப்பு இறைவனுடைய நாட்டம். இறைவன் இந்த நாட்டில் நம்மளுக்கு இன்னும் ரிசுக்கு அளிக்கணும், இந்த நாட்டு தண்ணீரை நாம் இன்னும் குடிக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தால் நிச்சயமாக நம்மளுக்கு இது கிடைக்கும். அவன் தடுத்ததை கொடுப்பவன் யாரும் இல்லை, அவன் கொடுப்பதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் ஒருவனே, அவனுடைய தீர்ப்பே இறுதி தீர்ப்பு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் இந்த நாட்டில் இன்னும் வந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்களும் நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இந்த நாட்டுக்கு வரலாம். இல்லை உங்களுக்கு இதுக்கு பிறகு இந்த நாட்டில் ரிஸ்க் இல்லை, இதோடைய உங்களுடைய பயணம் முடியுது, குவைத்துக்கு இனிமேல் வர முடியாது அப்படின்னு தான் இருக்குன்னா அதால் ஒன்றும் பண்ண முடியாது, விதியை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நடக்கிறது நடந்து தான் ஆகணும். அதுதான் இயற்கை, அதுதான் நியதி. அதனால் இது வந்து எல்லாருக்குமே பொருந்தாது. ஒரு சிலருக்கு வந்து இதில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து போக முடியாத வாய்ப்பும் இருக்கும். ஆனால் இது வந்து யாருமே டென்ஷன் ஆகிக்காதீங்க, யாருமே இதை வந்து பெருசுப்படுத்தாதீங்க, ஊரெல்லாம் பரப்பாதீங்க. இதை கேட்குறீங்களா, இந்த மாதிரியும் நிலைமை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எல்லாராலையுமே பொது பணிப்பை பயன்படுத்தி போகவும் முடியாது, எல்லாருக்குமே சாத்தியமும் ஆகாது. ஆனால் ஒரு சிலர் பாக்கியம் பெற்றவர்கள் இந்த நாட்டுக்கு திரும்பி வரணும்னு நசீப் இருக்கிறவங்க நிச்சயமாக வருவாங்க. ஆனால் ஏதாவது கேஸ் இருந்தால், கிரிமினல் வழக்கு இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது ஹதியா இருந்தாலோ, இன்ஹாஷை தவிர்த்து வேறு ஏதாவது ஹதியாக்கள் இருந்தாலோ, முக்காலஃபா இருந்தாலோ, மம்னு சாஃபர் இருந்தாலோ, அதே மாதிரி நீங்கள் ஏதாவது காசு கட்ட இருந்தாலோ, அதெல்லாம் முடியும் வரைக்கும் உங்களாலையும் போக முடியாது. தயவு செய்து மம்னு சாஃபர் இருக்கிறவங்க என்ன காரணம் அப்படின்றத செக் பண்ணி அந்த பிரச்சனையை குயிக்காக முடிக்க பாருங்கள், முடித்தா மட்டும்தான் போக முடியும். இதுவரையிலும் இலங்கை தூதரகம் இந்த சிறைச்சாலையில் இருக்கிற தொழிலாளர்களை பார்க்க போகலை அப்படின்னு தான் அந்த நபர் சொல்லியிருக்கிறாரு. இலங்கை தூதரகமே இது சம்பந்தமான மேலதிக நடவடிக்கைகளை எடுங்க. இந்த மாதிரி ஏதாவது மேலதிகமான பிரச்சனைகள் இருந்தால் அதையும் கொஞ்சம் சமரசமாக முடித்து இந்த தொழிலாளர்களை மறுபடியும் இந்த நாட்டுக்கு வாரத்துக்கு ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. இந்த நேரத்துலையாவது கொஞ்சம் ஆக்டிவாக வேலை செய்யுங்க. யாருமே ஆசைக்காக பாய்ந்து வரல, ஏதாவது ஒரு பிரச்சனையால் தான், ஒரு அநீதியாக இழைக்கப்பட்டதால் தான் வெளியே வந்தாங்க. அவங்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.